ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிடித்ததும் தெரிந்ததும். இன்றைக்கி நம்ம கீரை கடையல் இல்லை கீரை மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கீரை மசியல் இல்லைன்னா கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டுமே சூப்பராக வந்தது. ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஒரு பப்பு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ ஒரு 60% அந்த டேஸ்ட் வந்தது எனக்கு. இந்த ரெசிப்பியை நான் என்னோடய சிஸ்டர் ஹேமா காட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோவை அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் 2 கட்டு கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன். வெறும் இலையை மட்டும் ஆஞ்சி வச்சுருக்கேன். கீரை தண்டெல்லாம் எடுத்து நாங்கள் சூப் வச்சுட்டோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சூப் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள். வெஜிடபிள்ஸை இப்படி தான் அரியணுங்கிற கணக்கு கிடையாது. நீங்கள் ரஃப்பாக அரிஞ்சிக்கிட்டால் போதும். பாருங்கள், இங்கே ஒரு 7 to 8 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கட்டு கீரைக்கு 2 பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி இருந்தால் 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 12 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இவ்வளோதாங்க வெஜிடபிள்ஸ் இதுக்கு. இந்த கரண்டியால் 2 குழம்பு கரண்டி துவரம்பருப்பை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour அது ஊறணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து நான் குக்கரில் அந்த ஊற வச்ச துவரம்பருப்பை தண்ணியோடையே போட்டுடுறேன். துவரம்பருப்பு உடம்புக்கு நல்லது, ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் துவரம்பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண காய்கறி எல்லாத்தையும் போட்டுடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போது தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரை 2 கட்டு கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை அது மேலே எடுத்து வச்சிடுவேன். நீங்கள் தண்ணி ஊற்றும் போது தண்ணி கீரைக்கு மேலே வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பருப்புக்கு எவ்வளோ வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சா போகுதும். நிறைய தண்ணி வச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஈரம் விட்டுடும். அதுக்கப்புறம் வடிகட்டும் போது நிறைய தண்ணி வந்துடும். இப்போ பருப்புக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுடுங்க. விசில் விட்டுட்டு விசில் அடங்கட்டும். இப்போ விசில் அடங்கிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. கீரையும் வெந்துடுச்சு, பருப்பும் வெந்துடுச்சு. நமக்கு இது போதும். ஏன்னா இப்போ மிக்சியில் போட போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை மட்டும் ஒரு ஓட்டை உள்ள பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே ஓட்டை உள்ள கரண்டி ஒன்று வச்சுருக்கேன். அதில் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி ரொம்ப ஹெல்த்தி. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, குடிச்சிடுங்க. நல்லா தண்ணியை வடிகட்டிடுறேன். எவ்வளோ முடியுதோ எல்லா தண்ணியும் எடுத்துடுங்க. இப்போ அதை மிக்சியில் போட்டு கரெக்டாக 1/2 millisecond, அதாவது 1/2 செகண்ட் மிக்சியை ஓட்டுங்க. 1/2 செகண்ட் தான் ஓட்டணும், 1 செகண்ட் கூட ஓட்டிடாதீங்க. இப்போ அதை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்ல ஒரு கீரை மசியல் ரெடி. இதை சூடான ரைஸோட கீ இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க வடகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அப்பளம் தொட்டுக்கோங்க, அதுவே போதும். சிம்பிளான கீரை கடையல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை யூஸ் பண்ணேன். அந்த அரைக்கீரைக்கு 5 விசில் வேணும். அதனால நான் 5 விசில் விட்டுக்கிட்டேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் கீரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கீரை எவ்வளோ விசிலில் வேகுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எங்ககிட்ட தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.